வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருமூலரின் சிந்தனைகள். சித்தர்கள் வரிசையில் திருமூலருக்கு ஒரு தனி இடம் உண்டு. 12 திருமுறையிலும் அவருக்கு ஒரு தனியான இடம் உண்டு. 11 சித்தர்கள் வாழ்ந்ததாக நாம் அறிகிறோம். காட்டு வெளியிலும் மலைகளிலும் நடமாடி குகைகளில் தங்கி அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சியினை நடத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே என்னை பொறுத்த அளவிலே தமிழ் ஆராய்ச்சி அல்லது தமிழ் மருத்துவ ஆராய்ச்சி, வாழ்வியல் ஆராய்ச்சி இவைகளையெல்லாம் துவங்கி வைத்தவர்கள் சித்தர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவைகள் வெற்றி பெற்றனவா இல்லையா, அவைகள் சரியா தவறா என்ற கேள்விகளுக்குள் நான் போகவில்லை. குறிப்பாக திருமூலரை பற்றி நான் பேசுவதற்கான காரணம், இன்றைக்கு தேவையான நல்ல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் நம் கிறிஸ்தவத்தோடு நெருங்கிய உறவை கொண்டதாக நான் அறிகிறேன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். மானுடம் என்பது ஒரே ஒரு குலம்தான். அதுல வேற வேற பிரிவினைகள் இல்லை. தேவன் என்று சொல்லக்கூடிய இறைவனும் ஒருவன் தான். இந்த ஓரிரை கொள்கையை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவருடைய பாடல் ஒன்று வியப்பை தருகிறது. பசித்தவனுக்கு சோறிட வேண்டும், இன்னும் சொல்ல போனால் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அடித்திடுவோம் என்றான் பின்னாளிலே பாரதி. இயேசுநாதர் இல்லாதவனுக்குத்தான் கொடுக்க சொன்னார். திருமூலரின் பாடல் இதுதான். நடமாடும் கோயில் நம்பர் கொன்றீகில் படமாடும் கோயில் பகவர் கதாமே. படமாடும் கோயில் பகவர் கொன்றீகில் நடமாடும் கோயில் நம்பர் கண் ஆகா. ஒன்றுமே புரியவில்லை, சரிதானே? அந்த புரியாததனால்தான் நம்முடைய வாழ்க்கையும் இப்படி இருக்கிறது. அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு இதை இன்னைக்கு நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். அதை நமக்கு கற்றுத்தந்தவரும் திருமூலர் தான். இறைவன் அன்பாயிருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? தானே அன்பாக அவர் இருக்கின்ற அந்த நிலையை விவரிக்கின்ற கிறிஸ்தவத்தோடு இவர் சொல்லுகிற அன்பே சிவம், இதை யாரும் அறியாமல் இருக்கிறார்களே என்று அவர் மிகுந்த கவலைக்கு ஆளான பாடல்களும் உண்டு. அதுபோல நடமாடும் கோயில், இன்னைக்கு நம்ம சொல்றோம், நடமாடும் நூலகம் தெரியுது, நடமாடும் மருத்துவமனைகள் தெரியுது, நடமாடும் கல்வி நிலையங்கள் கூட இன்றைக்கு முதியோர் கல்வியில இருக்கு. நடமாடும் கோயில் இருக்கிறதா வழிபாட்டிற்கு? அது கூட நாம் பார்த்தோம் சில நாட்களுக்கு முன்பாக. ஒவ்வொரு பெரிய மருத்துவமனையிலுமே அந்த இறைவனை ஏந்திய வண்ணம் வந்த சிறு சிறு தள்ளு வண்டிகள், அதை பார்த்து வணங்கிய நோயாளிகள் எல்லாமே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்திருப்போம். இவர் ஆனால் நடமாடும் கோயில் அப்படின்னு யாரை சொல்லுகிறார் என்றால், பசியோடு இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டு மக்கள். பசியோடு இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு நீ ஏதாவது ஒன்றை கொடுத்தாய் என்று சொன்னால் அது படமாடும் கோயில் பகவர் கங்காமே. படமாடும் கோயில், பாம்பு படம் எடுத்து ஆடக்கூடிய கோயிலாக கருதக்கூடிய இறைவன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு அது போய் சேரும். திருமூலரிடம் சைவ சமய கோட்பாடுகளும் இருந்தன. இங்கே அவர் குறிப்பிடுவது சிவன், அன்பே சிவம் என்பது சிவன் தான். அது போல படமாடும் கோயில் பகவருக்கு அது ஆகும். ஆனா அதையே மாத்தி நான் கொண்டு போய் கோயில்ல கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, நீ அங்க செய்கிற எந்த ஒன்றும் நடமாடும் கோயில் நம்பருக்கு சேருவதில்லை. அங்க ஆஹா, நாம நிறைய விஷயங்களை இதுல யோசிக்கணும். திருமூலரை நாம இன்றைக்கு
திராவிட சிந்தனை உடையவர் என்று சேர்ப்பதா, அல்லது இதில் ஏதேனும் கடவுள் மறுப்பு இருக்கிறதா என்று பார்ப்பதா, அல்லது கம்யூனிச வாடை தெரிகிறது என்று சொல்வதா? ஆனால் ஒவ்வொரு பக்தனும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் இதை ஏற்றுக்கொண்டாகத்தான் வேண்டும். இந்த சிந்தனைகளோடு இருக்கின்ற வரையிலும் தான் இறை ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை. எனவே நடமாடுபவர்களுக்கு கொடுங்கள், அது கண்டிப்பாக நீ வணங்கும் இறைவனுக்கு சென்று சேரும் என்ற அழகிய உண்மையை தந்த திருமூலரின் வரலாறு மிக அழகானது, நீண்டது, நெடியது. ஆனால் வரலாற்றை சொல்லி நான் உங்களை எல்லாம் தத்தளிக்க வைக்க விரும்பவில்லை. அந்த வாழ்க்கையில் இருந்து ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.